எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், அதாவது எல்யூடி, அதை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த எல்யூடி யார் எடுக்கணும் அப்படின்னாங்க, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்றவங்க லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரெனியூவல் பண்ணணும், எடுக்கணுங்க. அது எதுக்குள்ள எடுக்கலன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போய் நம்ம ஆடிட் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எப்படி வந்து டேலிக்குள்ள கான்ஃபிக் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாங்க. அப்போ இந்த எல்யூடி எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, ஃபாரின் பையருக்கு சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா போட்டு நம்ம பண்ண வேண்டியது அவுட்புட் ஐஜிஎஸ்டி போட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்த அவுட்புட் ஐஜிஎஸ்டி போட்டு எல்யூடி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குங்க. அதுல அவுட்புட் ஐஜிஎஸ்டி எல்லாம் போட்டு அதை ரீஃபண்ட் வாங்கிட்டு இருப்போங்க. இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் எடுக்கிறது மூலமா என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா, நம்ம அவுட்புட் டாக்ஸ் போடாம வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ அந்த நம்ம ஐஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. அந்த எல்யூடி பாண்ட் நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி டேலிக்குள்ள கொடுத்துருக்கணும். அப்பதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்னு சொல்லிட்டுங்க. அப்ப இந்த வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அப்ப எல்யூடி நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுத்துக்கலாம், என்னன்னா கான்ஃபிகரேஷன் மூலமா போய் அதை கொடுக்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கேட்வே ஆஃப் டேலில இருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, F11 ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேனுங்க. இதுல டாக்ஸேஷன்ல எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி குள்ள போயிட்டு எஸ் இருக்கு, என்டர் கொடுத்துக்கிறாங்க. இதுல நம்மளுடைய நார்மல் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்யூடி பாண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, என்டர் கொடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு கொடுத்துருப்போம், 1/4/25 இருந்து 31/3/26 எல்யூடி பாண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்ப திருப்பி இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும், அது ரினியூவல் பண்ணிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல 1/4/26ங்க 31/3/2027. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான வேலிட்டி இருக்கு. ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். அதாவது நான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன், கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த எல்யூடி நம்பரை. இது வந்து 15 டிஜிட்ல நம்ம எல்யூடி நம்பர் இருக்குங்க. அதை வந்து என்ன பண்ணிக்குவோம்னா போர்ட்டலுக்குள்ள இருந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் இருந்து நம்ம அப்ளை பண்ணி இதை வாங்கிக்கலாங்க. வாங்கினது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேல் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்யூடி பாண்டோட நம்ம சேல் பண்றோம் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல. ஸோ கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேங்க, கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட்லையும் கொண்டு வரலாம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன், கேட்வே ஆஃப் டேலியில டிரான்சாக்ஷன் வவுச்சருக்குள்ள போயிட்டேன். இப்போ சேல்ஸ் வவுச்சர், ஆல்ரெடி சேல் வவுச்சருக்குள்ள F8ல சேல் வவுச்சருக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், ஒரு ஃபாரின் பையருக்கு என்ட்ரி போடுறோம், சேல் என்ட்ரி போடுறோம். ஏபிசி லிமிடெட் சொல்லி ஒரு ஃபாரின் பையருங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா, ஸோ எக்ஸ்போர்ட் சேல்ஸுங்கிற லெஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஐட்டம் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் கொடுக்குறேங்க, கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரிவியூ கொடுத்து பாக்குறேங்க. இப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த எல்யூடி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்திருக்குங்க. நம்ம நம்பர் என்ன அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும். ஸோ உங்களுடைய டேட்டும் வந்திருக்கும். ஸோ இப்போ இது ஏன் பழைய தேதியில வருது அப்படின்னா, உங்களுக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கிறேன்னா 31/3/2026 அப்படிங்கிற மாதிரி நான் இங்க டேட் வச்சிருக்கிறேனுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2000 Alt F2 கொடுத்து பீரியட் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா 1/4/26 கொடுத்துட்டோம்னா, இப்ப நான் கண்ட்ரோல் பி கொடுத்து ரிவ்யூ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, இப்ப நம்ம கொடுத்த எல்யூடி நம்பர் கொடுத்துருக்கிறோம், புதுசா கொடுத்த எல்யூடி நம்பர் ஃப்ரம் டேட் பாருங்க 1/4/26 31/3/2027. ஸோ அப்ப பழைய டேட்ல கொடுக்கும்போது சேல் இன்வைஸ் போட்டிருக்கும் போது பழைய நம்பர், பழைய எல்யூடி நம்பர் வந்திருக்கும். நம்ம பீரியட் மாத்தும் போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃப்ரம் 1/4/26 to 31/3/2027. ஸோ அப்போ உங்களுக்கு வந்திருக்கும், கண்ட்ரி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருங்க. இந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா, பாண்டு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ அப்படிங்கிற டீடைல் வந்து நீங்க ஐஜிஎஸ்டி போட்டு சேல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எல்யூடி பாண்ட் நம்பரை வந்து டேலிக்குள்ள நீங்க கான்ஃபிக் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கும். எல்லா வீடியோ பாருங்க. நம்ம விவி இன்ஃபோடெக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.